والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وآله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. قال الله تبارك وتعالى في محكم تنزيل العظيم والفرقان المجيد: حتى إذا ما جاءوها شهد عليهم سمعهم وأبصارهم وجلودهم بما كانوا يعملون وقالوا لجلودهم لم شهدتم علينا قالوا أنطقنا الله الذي أنطق كل شيء وهو خلقكم أول مرة وإليه ترجعون. புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாகுக. ஸலவாத்தும் சாந்தியும் சமாதானம் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீஈன்கள், தபோ தாபீஈன்கள் மீதும், இன்னும் இந்த மார்க்கத்திற்காக பாடுபட்ட நல்ல அறிஞர்கள் மீதும், உங்களின் மீதும் என் மீதும் அல்லாஹ்வின் வற்றா பெருங்கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ், இந்த மக்ரிபினுடைய வேளையில் அல்லாஹ்வுடைய வார்த்தையான குர்ஆனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொண்டதின்படி நம்முடைய வாழ்வில் நாம் செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இங்கே கூடி இருக்கக்கூடிய ஒவ்வொருவரின் மீதும் அல்லாஹ்வுடைய தனியான ஒரு அருட்கொடை, அல்லாஹ்வுடைய தனியான ஒரு சிறப்பு அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிறது. நமக்காக மாணவர்கள் அவர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக நான் சென்ற வாரத்தில் சொன்னதை போல, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பாவம் செய்கிறான் என்று சொன்னால் அந்த மனிதனுடைய எண்ணம் எவ்வாறாக இருக்கிறது என்று சொன்னால், யாருமே என்னை பார்க்கவில்லை என்று சொல்லிதான் ஒவ்வொரு மனிதனும் பாவம் செய்யக்கூடியவனாக இருக்கிறார். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், ஒவ்வொரு மனிதனும் நாளை மறுமை நாளில் சாட்சியாளர்களாக வருவீர்கள். ஒரு சமுதாயத்திற்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தான நாம் அவர்களுக்கு சாட்சியாளர்களாக இருப்போம். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மனிதனும் இன்னொரு மனிதனுக்கு சாட்சியாளனாக இருப்பான் என்று சொல்லி எல்லாம் நாம் சென்ற வாரம் பார்த்திருந்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் அதிகமாக யாரெல்லாம் சாட்சியாளர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிவு செய்கிறான். ஒவ்வொரு மனிதனுடைய அவன் சொந்த உறுப்பே நாளை மறுமை நாளில் அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக மாறும். யாரும் அவனுக்கு எதிராக வந்து சாட்சி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. தன்னுடைய கை, தன்னுடைய கால், தன்னுடைய கண்கள், தன்னுடைய காது, தன்னுடைய நாக்கு, இது போன்ற ஒவ்வொரு உறுப்புகளும் அல்லாஹ்விடத்தில் தான் செய்த நன்மையான காரியத்தையும் சொல்லும், தான் செய்த தீமையான காரியத்தையும் அது சொல்லும். அப்ப ஒவ்வொரு மனிதனும் அவன் கண்டிப்பாக அவன் செய்த ஒவ்வொரு தீமையான காரியத்தையும் நன்மையான காரியத்தையும் அந்த உடல் உறுப்புகள் அது அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொன்றாக எடுத்து சொல்லும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 41வது அத்தியாயத்தில் 20 மற்றும் 21வது வசனம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், ஹத்தா இதா மா ஜாஊஹா ஷஹித அலைஹிம் சம்உஹும் வ அப்ஸாருஹும் வ ஜுலூதுஹும் பிமா கானூ யஅமலூன். நாளை சில கூட்டத்தினர்கள் அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டு
எது மாறும் என்று சொன்னால் சம்ஓஹும், அவனுடைய காதுகள் அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லும். முதலாவது விஷயமே காது என்ன செய்யும்? அந்த மனிதனுக்கு எதிராக சாட்சி சொல்லும். அவனுடைய கண்கள் அந்த மனிதனுக்கு எதிராக சாட்சி சொல்லும். அவனுடைய தோள்கள் நாளை வறுமை நாளில் அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லும். அப்ப சாட்சி சொல்லும் பொழுது அந்த மனிதனால் ஒண்ணுமே பேச முடியாம என்ன செய்வான்? வாய் அடைத்து போய் வாய்க்கு சீல் வைக்கப்பட்ட அந்த நிலையில் அந்த மனிதன் அல்லாஹ்விடத்திலே தான் செய்த ஒவ்வொரு தவறான காரியத்தையும் ஒவ்வொரு பாவமான காரியத்தையும் அந்த மனிதன் ஒப்புக்கொண்டு அவன் எதுவுமே செய்ய முடியாமல் நாளை வறுமை நாளில் வைப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த வசனத்திற்கு, இந்த குர்ஆனுடைய வசனத்திற்கு தஃப்சீர் எழுதும் பொழுது இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த மனிதன் இவ்வாறாக கேட்ட பின்பு, இந்த சாட்சிகளை எல்லாம் கேட்ட பின்பு அந்த மனிதன் தன்னுடைய உறுப்புகளிடத்தில் கேட்பானா, நான் உனக்காக தானே பேசினேன்? கண்ணை பார்த்து கேட்பானா, காதை பார்த்து கேட்பானா, தன்னுடைய தோள்களை பார்த்து கேட்பானா, தன்னுடைய கால்களை பார்த்து கேட்பானா, நான் உனக்காக தான் நான் பேசினேன், நீ என்ன எனக்கு திருப்பி என்ன செய்யற, எனக்கு எதிராக நீ அல்லாஹ்விடத்தில் சாட்சி சொல்லிட்டியே என்று சொல்லி அந்த மனிதன் கேட்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். கணித்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 21வது வசனத்திலே சொல்லுகிறார், வகாலு லிஜுலூதிஹி, அந்த மனிதன் தன்னுடைய தோளுக்கு எதிராக என்ன செய்வான்? அவன் கேள்வி கேட்க ஆரம்பிப்பான். என்ன கேள்வி கேட்பான் என்று சொன்னால், லிம ஷஹித்தும் அலைனா, லிம ஷஹித்தும் அலைனா, எனக்கு எதிராக, எங்களுக்கு எதிராக ஏன் நீ சாட்சி சொல்கிறாய் என்று கேட்பான். ஆக நாம் இந்த வசனத்தை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், இந்த உலகத்தில் நம்முடைய உறுப்புகள் எல்லாமே நமக்கு என்னவாக இருக்கும்? நம்முடைய தோலுக்கும் அதற்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும். நம்முடைய தோலில் ஒரு அடிப்பட்டது என்று சொன்னால் உடனடியாக கண்ணுக்கு என்ன செய்யும்? கண்ணீர் வரும். அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், நாளை வறுமை நாளில் நரக வேதனை எவ்வாறாக இருக்கும் என்று சொன்னால், பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா, அந்த மனிதனுடைய தோலை நாம் மறுபடியும் மாற்றிக்கொண்டே இருப்போம். லியதுகல் அதா, அந்த மனிதனுக்கு இன்னும் அதிகமாக அந்த வேதனையை சுவைக்க வேண்டும் என்பதற்காக. அதனால தான் அந்த மனிதன் என்ன செய்கின்றான்? முதலாவதாக தோலை பார்த்து அவன் கேள்வி கேட்கின்றான், உலகத்தில் என்னோடு ஒட்டி உறவாடி கொண்டிருந்தாய், என்னோட என்ன செய்து கொண்டிருந்தாய்? நீ பிரயாணித்துக் கொண்டிருந்தாய், இன்றைக்கு எனக்கு எதிராக நீ சாட்சி சொல்கிறாயே என்று சொல்லி அந்த தோளிடத்தில் அந்த மனிதன் கேட்பானா, ஏன் எனக்கு எதிராக சாட்சி சொல்கிறாய்? அப்பொழுது அந்த தோல் அந்த மனிதனுக்கு பதில் சொல்லுமா, காலு அன்தக அல்லாஹு அல்லதி அன்தக குல்ல ஷை, உனக்கு எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு பொருளுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி பேசக்கூடிய அந்த சக்தியை கொடுத்தானோ, இன்று எனக்கு அவன் என்ன செய்திருக்கிறான்? பேசக்கூடிய சக்தியை கொடுத்திருக்கிறான். நிச்சயமாக நான் ஒரு பொழுதும் பொய்யை பேச மாட்டேன் என்று சொல்லி என்ன செய்யும்? அந்த தோல் அவனுக்கு பதிலளிக்கும். கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்தெந்த உறுப்புகளை வைத்து நாம் இன்றைக்கு அல்லாஹ்வுக்கு எதிராக ஒரு விஷயத்தை செய்கின்றோமோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாத சில விஷயங்களை செய்கின்றோமோ, அன்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த கைகள், இந்த கால்கள், இந்த கண், இந்த நாக்கு, இந்த மூக்கு எல்லாமே என்ன செய்யும்? அல்லாஹ்விடத்தில் சாட்சியாக நாளை மறுமை நாளில் நமக்கு எதிராக வந்தது என்று சொன்னால் நாம் என்ன செய்வோம் என்ற அந்த நிலையை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்கு அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் சில விஷயங்களை நாளை மறுமை நாளில் சாட்சியாக கொண்டு வருவான். அதில் மிக முக்கியமான விஷயம், இந்த பூமி நமக்கு சாட்சி சொல்லக்கூடியதாக இருக்கும். நாம் எந்த இடத்தில் சஜிதா செய்கின்றோமோ அந்த பூமி நமக்கு அல்லாஹ்விடத்தில் சாட்சி சொல்லும், யா அல்லாஹ் என் மீது என்ன செய்தார்? இவன் என்ன சஜிதா செய்தார். நாம் எந்த பூமியில் வைத்து ஒரு பாவமான காரியத்தை செய்கின்றோமோ அந்த பூமி அல்லாஹ்விடத்தில் சாட்சி சொல்லும், யா அல்லாஹ் இவன் என் மீது வைத்து என்ன செய்தார்? இவன் பாவமான காரியங்களை செய்தான். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஜில்சால் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், யௌமைதி துஹத்திசு அக்பாரஹா, அந்த நாளில், அந்த மறுமையுடைய நாளில் பூமி தன்னுடைய செய்திகளை அதை வெளிப்படுத்த ஆரம்பிக்கும். என்ன செய்தி என்று சொன்னால், இந்த சாட்சி சொல்லக்கூடிய செய்தி. ஒவ்வொரு மனிதனும் தன் மீது என்னென்ன காரியத்தை செய்தான் என்ற அந்த செய்தியை பூமி வெளிப்படுத்த ஆரம்பிக்கும். ஒவ்வொரு செய்தியையும் அவன் என்ன செய்வான்? அவன் கேட்டுக்கொண்டே இருப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் தெளிவாக நம்மை எச்சரிக்கை செய்கின்றான். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் பாவம் செய்வதற்கு முன்பாக இந்த விஷயங்களை நாம் சிந்தித்து
பார்க்க வேண்டும். யாருமே நம்மை பார்க்கவில்லை, நாம் இந்த தவறை செய்து விடலாம். யாருமே நம்மை பார்க்கவில்லை, இந்த சுகத்தை நாம் கொஞ்ச நேரம் அனுபவித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி நாம் எத்தனையோ விஷயங்களை, நாம் பாவமான காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாம் எந்த மீது அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோமோ அந்த பூமியே நமக்கு எதிராக சாட்சி சொல்லும். நம்முடைய கை கால்கள், நம்முடைய உடல் உறுப்புகள் நமக்கு எதிராக சாட்சி சொல்லும் என்பதை நாம் சற்று கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக இந்த விஷயங்கள் நமக்கு ஞாபகம் வர வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு நன்மையான காரியமாக மாற்றுவானாக. நன்மையான காரியங்களை அதிகமாக செய்யக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்துருவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நம்மை எப்படி ஒன்று கூட்டினானோ அதே போன்ற நாளை சொர்க்கத்திலும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த சொர்க்கத்தில் உங்களுடைய குடும்பத்தையும் என்னுடைய குடும்பத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன்று கூட்டுவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு